ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்த்லெஸ் எபிலிட்டி பட் ஓபி பாரி ஹீரோ மாங்காவில் 18 to 19 சாப்டர் பார்க்க போகிறோம். கருக்குள்ள பற்றி முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கருக்குள்ள பண்ணாமா. கரை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டரில் ஜீசன் அந்த அவங்களோட லாவ் ஆஃப் ஃபயர் மூலமாக அந்த மாஸ்டரை கொண்டு இருப்பாங்களா அதான் காமிக்கிறாங்க. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பில் எரிஞ்சு சாம்பல் ஆக போகுது. சாம்பல் கூட கிடைக்கல. லூஃபனை பார்க்குறோம். ஒரு நான் இந்த 90 லெவல் பாசனில் மாஸ்டர் கொண்டுட்டேன், ஒன்று ஒரே லெவல் சொல்லிட்டு லூஃபன்னு பேசுகிறான். வெளியே எல்லாருமே ஸ்டாக்கே பண்ணுறாங்க. எப்படி இவனால் முடியுது 90 லெவல் முடிச்சிட்டானே சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்ல, இவன் 90 லெவல் முடிப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட் லெவலில் நைட் மேடியல் லெவலில் இவன் முடிப்பான்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. சூவும் பலு ஷாக்காக பார்க்குறாரு. போன சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா 90 லெவல் தான் அந்த நைட் மேடியல் இருப்பான்னு நான் சொல்லியிருப்பேன். அது தப்பு கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 லெவல் தான் நைட் மேடியல் இருப்பான். இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம லூஃபனு ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வந்ததுனால அதுக்குள்ளே வந்து 100 லெவல் போயிடுறாங்க. லூஃபன் இருக்கிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு போய்ட்டு லூஃபன் ஷாக் ஆகி பண்ணுங்கிறான். ஒரு வேளை நான் இங்கே வந்துட்டேன்னா இவனா நைட் மீடியான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நொத்தவாக கஞ்சிருந்துங்கிறான். அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்தீங்கன்னா 500 அதை பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே 100 ஜாம்பிஸ் வேறு இருக்குது. நம்ம நைட் மீடியா ஒரு வகையை வந்துட்டேன்னா என்ன இருக்கிறதுக்கு ஒருத்த வந்துட்டான்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறான். லூஃபனை பார்க்குறேன். கிட்ட பார்த்தீங்கன்னா 16 அதாவது பார்த்தீங்கன்னா 60 லெவலில் இருக்கிற அந்த நைட் மீடியா இது. சரிவா பரவாயில்ல, ஒரு ஃபைட் பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனை ஸ்பாட் எடுத்துக்கின்னு அங்கே இருக்கிற எல்லா 100 ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசன் இருக்கால அவளோட லாவா ஃபைட் பண்ண மூலமாக அங்கே இருக்கிற எல்லா 100 ஜாம்பியும் கில் பண்ணிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா இருக்கிற ரேஞ்சு முறைக்கு போயிருக்கா. அவள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அங்கே பிரின்சிபலு அந்த சும்மா ஷாகே பண்ணுங்கிறாரு. என்ன நான் இந்த லெவலு லூஃபன் பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பார்த்திங்கன்னா நைட் மணி ஒரு சோல்ஜர்னா இருப்பாங்களே அவங்களாம் நம்ம கிங்கை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு லூஃபன்கிட்ட சண்டை போடுறான் பாருங்க. அந்த ஜாம்பிஸ் பார்த்திங்கன்னா லூஃபனை கொலைப்பட்டு விட்டு பாருங்க. லூஃபன் பார்த்திங்கன்னா அவனை ஒரு ஸ்பாட் எடுத்துக்கின்னு வேகமாக போய் அங்கே இருக்கிற எல்லா 100 ஜாம்பிங்களும் கில் பண்ணிக்கிறான். கூட நம்ம சீசன் பார்த்திங்கன்னா லாவா ஃபயரால் அங்கே இருக்கிற எல்லா 100ஸும் பார்த்திங்கன்னா எரிச்சுன்னுக்கிறாங்க. லூஃபன்னு சொல்கிறான் உன்னோட பவர் யூஸ் பண்ண ஜியோஜன்னு சொல்லிட்டு. நம்ம ஜியோஜன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களோட லாவா ஃபயர் இருக்கிற மொத்த பொருள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா 100 ஜாம்பி மூலம் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணோன்னே அங்கே இருக்கிற எல்லா 100 ஜாம்பி பார்த்திங்கன்னா நெருப்பால் அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆக பார்த்திங்க. சாம்பல் கூட கிடைக்கல. நம்ம ஜியோ சூ பிரின்சிபல் ஷாக்கே பண்ணிக்கிறாங்க. என்ன இந்த மாஸ்டர் பண்ணிட்டானா சொல்லிட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா 98 அதாவது 98 100 ஜாம்பிஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சுஷ்மா பாப்பா பார்க்குது. அங்கே இருக்க சொல்லிச்சுன்னா நம்ம கிங்கை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு லூஃபன் அடிக்கிட்டு வரா பாருங்கள். லூஃபன் அங்கேருந்து இதை டாச் பண்ணிடுறான். நான் பார்த்தீங்கன்னா ஜீசன் வர பவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன்னு சொல்கிறான் பாருங்கள். ஜீசன் பார்த்திங்கன்னா அவங்களோட லாவா ஃபேனமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சுற்றி அவங்க பாடி சுற்றி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம சூ பிரின்சிபல்னால் பார்த்துனுக்கிறாரு. என்னன்னு பார்த்திங்கன்னா இருக்கிற டாப் ஸ்கோரில் பார்த்திங்கன்னா நம்ம லூஃபன்றான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கோர் நான் அந்த ஸ்கோர் பார்த்தேன், அதுக்கு தெரிய போகிறா பார்க்கணும்னு சொல்லிட்டு பிரின்சிபலுக்கு பார்த்துனுக்கிறாரு. இருக்கிற எல்லா 100 ஜாம்பி கொண்டுட்டு நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா நைட் மேடியர் கிட்ட வர பாருங்க. அவனே இருந்துக்கிறான். சரி வர சண்டை போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம நைட் மேடியர் பார்த்திங்கன்னா நம்ம லூஃபன் அடிக்கிட்டு வரான் பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா டாச் பண்ணிடுறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாச் என்ன பண்ணல தடுத்து நேற்றிடுறான். அவனை ஒரு 2 கை பார்த்திங்கன்னா ட்ராகன் கையை மாற்றிடுறான். நம்ம லூஃபோனா ஜியோஜன் பார்த்திங்கன்னா சேர்ந்து அடிக்கிறாங்க பாருங்கள். அந்த நைட் பண்ணிடுற பறந்து போய் விடான். ஒரு வழியாக என்ன அடிச்சிட்டியா, இந்த இத்தனை வருஷமாக நீ மட்டும் தான் என்ன அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசுனாங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா நைட் பண்ணிடுறாரு. பவுர்னா வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன பவுரி எதுவும் உறிஞ்சுங்கிற மாதிரி அவனும் ஷாக்காகி பார்த்துனுக்கிறான். அப்புறம் நம்ம லூஃபன் காமிக்கிறாங்க. லூஃபன் பார்த்திங்கன்னா நம்ம கீனும் அது மட்டும் இல்லாமல் டீம் வச்சு போய் சேர்ந்து டேஞ்சரில் எடுத்துருப்பாங்க. மாஸ்டர் கில் பண்ணியிருப்பாங்களே அதுலேருந்து நம்ம குயின் பார்த்திங்கன்னா லூஃபனுக்கு ஒரு ரிங்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கு பவர் என்னென்னா அவன் முன்னாடி இருக்கிற எவனாக இருந்தாலும் அவன் மேஜிக் அப்படி விழுந்துடும். இந்த மாதிரி சீட் ட்ரிக்ஸ்லாம் எனக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட் பண்ணிட்டு காண்டாகிறான். நம்ம சீசன் பார்த்திங்கன்னா அவங்களோட லாவா ஃபுல்லாக அந்த நைட் மணியர் மேலே இறங்குறாங்க பாருங்கள். நம்ம நைட் மணியர் பார்த்திங்கன்னா அவனோட சிம்மாசன இடத்துக்கு போகிறான். போனோன்னு பார்த்திங்கன்னா லூஃபன் அந்த நெருப்புக்குள்ளேயே புரிந்து அவனுக்குன்னா ஃபயரே ஆகாது. அவனுக்கு நெருப்புக்குள்ளே புரிந்து அந்த நைட் மணியர் நெஞ்சில் குத்துறான் பாருங்கள். நைட் மணி ஷாக் ஆகுறான். இத்தனை 100 வருஷத்தில் நீரானே எனக்கு கொண்டு இருக்காது நம்ப முடியலன்னு சொல்லிட்டு நைட் மணி ஷாக் ஆகி அங்கேயே சாகுறான் பாருங்கள். நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா ஒரு வயது 100 லெவல் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்கிறான். நம்ம ஃபன் பார்த்திங்கன்னா கிட்ட 22 லெவலுக்கு வந்துடுறாங்க. பிரின்சிபல் அது மட்டும் இல்லாமல் சூனா ஷாக்காக ரிச்சாக பார்க்குறாங்க.
ஒரு வழியாக நான் அந்த லெவல் முடிச்சிட்டேன், என்னோட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லிட்டு லூஃபன்னு பேசின்னு வந்துருக்கிறான். நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்கிறேன். ஆனால் மாஸ்டர் கொண்டு லூஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் பட்ஸ் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மேஜிக்கான அதாவது ட்ராகன் டைமருக்காக புக்கார் மட்டும் இல்லாமல் இருங்கும் 5 ரெசிஸ்டன்ஸுக்காக கோட்டு கிடைக்குது. லூஃபன்னு பார்க்குறான், இது ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டி ரொம்ப ரேரான மெட்டீரியல்னு சொல்லிட்டு பேசுகிறான். லூஃபன் பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கின்னு வந்துன்னுங்கிறான் பாருங்க வெளியே. நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லூஃபன் நீயா வாப்பா 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 உனக்கு தான் காத்துன்னு இருந்தேன், நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறான். என்னான்னு சொல்லிட்டேன் லூஃபனுக்கு ஹீரோ டைட்டில் தரணும்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பிரின்சிபல் பேசுனுங்கிறான். நம்ம ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு நீ கம்ப்ளைண்ட் பற்றியா நீ கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறாங்க. லூஃபன் சொல்லிட்டான் நம்மளோட டீல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபனு கேட்டுனுங்கிறான் பாருங்கள். ஷோ பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீ கவலைப்படாது, உன்னை பற்றி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜியோவோ பேசுனுக்கிறாரு. நம்ம அந்த சூமின்னு பார்த்தீங்கன்னா இவனை தேடி வந்தேன், இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ட்ராகன் டைமும் சமனும் ஒன்றா பண்ணவனுக்கு நான் பார்த்துட்டேன் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு பேசுனுங்கிறாரு. டாப் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃப் ஃபண்டாக ஃபஸ்ட்டு ஸ்கோரில் இருக்கான். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கர் மாதிரி இருக்குது, அதான் காமிக்கிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ட்ராகன் கேம் டைம் நார்த் சைடில் இருக்க ஒரு பங்கர் மாதிரி காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நம்ம லூஃப் ஃபண்ட் சண்டை போட்டு பார்த்துன்னுக்கிறான். பரவாயில்லையே இந்த வயசில் இந்த அளவுக்கு சண்டை போடுறானே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பேசுனுங்கிறாரு. இவர் என்ன ஸ்டேட்டில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் கிங்டத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அது என்ன பிளேஸ்னு டீட்டெயிலாக போடல. ஒருத்தன் உள்ளே வரான், சரி நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வரேன் நிறைய வருஷம் நான் கேட்டு எடுத்து வந்துட்டேன் சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. சரி எடுத்துன்னு வந்துட்டேன், நீங்கள் கேட்ட ஃபைல் எடுத்து வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரின்சஸ் பேரிகேட் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். அவன் டக்குன்னு ரேஞ்சு மாதிரி போகிறான் பாருங்கள், பாட்டில் அப்படி ஒரு நசுக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லூஃப் என்னாச்சு நம்ம பிஸ்னஸ் சொன்ன அவன் ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறாரு. அவனும் பார்த்தீங்கன்னா இல்லை சார் அவன் ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். அவரு காந்தில் நான் இப்போ தெரியாமல் அந்த பாட்டில் ஒடிக்கிறாரு பாருங்க. அந்த பாட்டில் சில்லியாக போகுது. என்ன பண்ணி தெரியாமல் பாட்டில் ஒடிக்கிறாரு பாருங்க. அவரு டக்குன்னு இருந்துங்கண்ணே நான் குத்த ஆஃபரே அவர் ரிஜெக்ட் பண்ணுறேன்னா, நாங்கள் குத்த ஆஃபரே ரிஜெக்ட் பண்ணுறேன்னா டக்குன்னு நம்ம ஆளுங்க நான் கூப்பிட்டுக்கணும் அந்த சிஎஸ்சிட்டிக்கு போங்கடா அவனை போட்டு தரணும்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. டக்குன்னு அவரு காமன் ஆகாது. அதை பார்த்திங்கன்னா கம்மி ஆகாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லூஃபனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா, ஃபியூச்சரில் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா, இது நம்மளுக்கு நல்லதுடா, இது நம்ம தப்பான டிசிஷன் இருக்கக்கூடாது, என்னோடய டிசிஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், அதே மட்டும் இல்லாமல் என்னோடய டாஸ்க் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசுனுங்கிறாரு. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ஒரு சிட்டியாக இருக்காங்க. சிட்டியில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் பிரின்சஸ் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒருத்தர் பேசுனுங்கிறான். நல்ல நியூஸு லூஃபன் சத்தர எனக்கு நல்ல நியூஸ்னு பேசுனுங்கிறான். இல்லை பிரின்சஸ் லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் எக்ஸாமுக்கு ஏற்று போகிறான்னா, அது மட்டும் இல்லாமல் லூஃபன் மாதிரி ஒருத்தர் ட்ராகன் டைமர் நார்த் சைடில் இருக்கான், அங்கே நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம பிரின்சஸும் அடிச்சே பார்க்குறோம். நல்ல வேலை லூஃபன் மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவனை வச்சு நம்ம லூஃபனை கொல்லாமல் வர மாட்டேன்னு சொல்லிட்டு பிரின்சஸும் சைக்கோ மாதிரி பேசுனுங்கிறான். இந்த இடத்துல இந்த சாப்பிட முடியும் நண்பா. நெக்ஸ்ட் சாப்பிடல பார்க்குறேன். பாய்.